கடல் வைப்புணர்ந்து தன் மனம் வீசும் இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே அவையோர் அனைவரையும் என் அன்னை தமிழால் வணங்குகின்றேன். ஸ்ரீ திருமலை திருக்கல்யாண பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு விழா 7ஆம் ஆண்டாக சீரும் சிறப்புமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் சிறப்பு பட்டிமன்றமாக அப்பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் ஐயா தமிழ்ச்செம்மல் சி சிவராஜ் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்து 7 வருஷமா இங்க நான் பேசாம பேச்சே கிடையாது. 7 வருஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். என்னுடன் பேச இருக்கும் சக பேச்சாளர் பெருந்தகையர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் என் தோழியான சாந்தி வெங்கட்ராமன் பத்மாவதி மற்றும் பெருமாளுடைய அருளை பெற வேண்டி கூடியிருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருந்தகையருக்கும் இவ்விழாவிற்கான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இத்தகைய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வக்கீல் மோகனையா அவர்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா வாணிபடி ஒரு முறை உங்களை கூப்பிடுறோம். நன்றிங்க ஐயா. அப்ப உங்களுக்கு இப்பவே இன்னொரு வணக்கம் நன்றி சொல்லுங்க. அதாவது தலைப்பு, இந்த தலைப்பை பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு. யார் மோகன் வழக்கறிஞர் தான் கொடுத்தார் தலைப்பு. நல்லதுங்க ஐயா. அதாவது ஆன்மீகத்தை பெரிதும் போற்றியவர்கள் ஆண்களா பெண்களா? போற்றியவர்கள் மட்டும் இல்ல, பெண்கள் போற்றுகின்றவர்கள். இனி வருங்காலமும் அவர் கைகள் தான் போற்றப்படுகிறது ஐயா. பாலாஜி, பெண்கள் தான் போற்றியவர்கள், ஆண்கள் தூற்றியவர்கள் சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. ஒவ்வொருத்தருடைய விடிய காலையில இருந்து ஆரம்பிப்போமே, காலை பொழுது எப்படி விடியுதுங்க? ஒவ்வொரு வீட்டுல அந்த ஆன்மீக குரல் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே, அந்த ஆன்மீக குரலுக்கு இருக்கிற ஒரு வளமை அன்னைக்கு ஆரம்பத்திலேயே எல்லாருடைய மனதிலுமே அந்த ஆன்மீகத்தை விதத்தக்கூடிய அந்த பெண் குரலோட மகிமை, அது மக்களாகிய நமக்கு மட்டும் இல்ல, அந்த மகேசன் திருப்பதியில இருக்காரு திருமலை, அவரு எழுனாவே எங்க அம்மா சுப்புலட்சுமி அம்மையாரோட அந்த சுப்ரபாதம் ஒழிக்கணுங்க. மார்கழி மாதத்துல மட்டும்தான் சுப்ரபாதம். எல்லா மாதத்துங்க எல்லா வீட்லயும் ஒழிக்குது. ஆமா. அப்படி அவங்க பாடி அந்த பாடல், அந்த நாதம் இருக்கு இல்லையா. மேலும் இன்னொரு பாடல் ஒண்ணு அவங்க பாடியிருக்காங்க, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான. அந்த பாடலோட ஆல்பத்துல வரக்கூடிய எல்லா வருமானமும் திருமலை தேவஸ்தானத்துல இருக்கிற வேத பாடசாலைக்காக டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேதம் என்னவோ பெண்களுக்கு மறுக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனா தன் நாதத்தின் மூலமாக வேதத்தை வளைத்த பெருமை அந்த பெண்ணோட குரலுக்கு உண்டுனா ஆன்மீகத்தை போற்றி வளர்ப்பவர்கள் பெண்கள் தான் ஐயா. ஐயா, பெருமாளுக்கு MS சுப்புலட்சுமினா, மாரியம்மாவிற்கு எல்லாதீஸ்வரி, செல்லாத்தா செல்ல மாரியத்தா அப்படின்ற பாடலை கேட்டு பாடுங்க. செல்லாத்தா பாடுங்க. செல்லாத்தா செல்ல மாரியத்தா அப்படின்ற பாட்டல் சுருதி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும். அந்த பாடலை கேட்டா ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா? உணர்ச்சி மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அந்த ஆண்டவன் சாமியே வந்து ஆடக்கூடிய அந்த சாமிக்கு அந்த ராகமும் இந்த குரலும் அந்த பெண்மை குரல் பிடிச்சிருக்குதுன்னா இதை விட ஆன்மீகத்தை போற்றக்கூடிய வல்லமை எதுக்கையா இருக்கு? அந்த பெண்மைக்கு தானே. இல்ல முன்னாடி வந்து பேசினார் இல்ல சகோதரர், ஆரம்பிச்சார் பாருங்க, ஆண்களேன்னு ஆரம்பிச்சவரு ஆண்டாளோட பாசுரத்துல ஆரம்பிச்சாரு இல்லையா? இதை விட வேற என்ன சொல்ல வேணும்? ஆன்மீகத்தை போற்றுபவர்கள் ஐயா. ஒரு ஆன்மீகம்ன்றது வந்து மதம் சார்ந்த ஆன்மீகத்துலதான் பெண்கள் என்ன ஒதுக்கப்பட்டாங்க. ஆனா ஆன்மீகத்துல வந்து பெண் பால் ஆண் பால் கிடையாது, அதுக்கு அப்பால். அதாவது அன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம்ன்றது துறவு சார்ந்து இருந்தது. இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. துறவுனா வீட்டை திறந்து காடை நோக்கி போனோம், அது என்னமோ ஆண்களுக்கு மட்டுமே சாத்தியப்பட்டதாக இருந்தது. அப்படி ஆண்களுக்கு மட்டுமே சாத்தியப்பட்டதாக இருந்தாலுமே அவங்க ஆன்மீக பயணத்திற்கு அவங்க விட்டுட்டு செல்லக்கூடிய மிச்சம் இருக்கிற கடமைய நம்பிக்கை சொன்னாருங்க இல்லையா, அவங்க வந்து தன் மனைவி மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவங்க துறவே போக முடியும் இல்லையா? புத்தர் அப்படிதானே போனாரு. அப்ப அந்த நம்பிக்கையை கட்டி காப்பாத்துறவங்க யாருங்க ஐயா? பெண்கள் தான். ஐயா சொன்னாரு சிங்கம்னு சொன்னாரு இல்லையா, சிங்கம் புலின்னுட்டு. சிங்கம்னா இப்போ சிங்க பெண்ணே அப்படின்னு மாறியாச்சு. ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சொல்றீங்க, பெண் சிங்கம் தான் வேட்டையை ஆடும் ஆண் சிங்கத்தை காட்டிலும், தெரியுங்களா ஐயா? ஐயா ஏகாதேசின்னு ஒரு வரலாறு பத்தி சின்னதா சொல்லி முடிச்சுடுறேன் நானு, நேரம் தாழ்த்தி கருத்தில் கொண்டு. அதாவது ஏகாதேசின்றது மக்களும்
தேவர்களும் நம் பெருமாள் கிட்ட போய் ஒரு முறையிடுறாங்க. ஒரு அசுரனால நாங்க ரொம்ப வதப்படுறோம், நீங்க எங்களை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. உடனே பெருமாள் அதுக்கு சம்மதிச்சு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக வராரு, அரக்கனை அழிக்கிறதுக்காக வராரு. இந்த காலகட்டம், இந்த போர் 1000 ஆண்டு காலம் நடக்குது. அந்த டைம்ல கொஞ்சம் சளி படந்து கொஞ்சம் என்ன பண்றாரு, டயர்டா ஃபீல் பண்ணவே எம்பெருமான் என்ன பண்றாரு, குகையில போய் கொஞ்சம் ஓய்வாயிருக்காரு. அந்த தருணத்தை பயன்படுத்த அந்த அரக்கன் என்ன பண்றான், எம்பெருமானை தாக்க முற்படும் பொழுது எம்பெருமான் உடம்புல இருந்து ஒரு சிறு சக்தி பெண்ணாய் வடிவெடுத்து அந்த அரக்கனை அழித்தது என்றால் அந்த பெண் சக்தி ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்ணா தானே உருவாக்கி எடுத்தாங்க. அதாவது அவர் அப்புறம் சொன்னாராம், அந்த பெண் அழிச்சதை பார்த்து உன்னோட பேரை ஏகாதேசியா வச்சு இந்த நாளை கொண்டாடுற எல்லா மக்களுக்கும் நான் எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி தருவேன்னு சொல்லி முடிச்சாராம். இதுதாங்க ஏகாதேசியோட வரலாறு. ஏகாதேசியோட வரலாறு முக்கிய கருவா இருக்கிறதே பெண் தானுங்களே. நாயன்மார்கள் 63 சொன்னாங்க, 64 வாரியாரும் சேர்ந்தாச்சு. சரி, அப்படி அந்த நாயன்மார்கள் சொன்னாரு, அவங்களுடைய வரலாறு படிக்கணுங்க. 64 பேர், இது 3 பேர் தான் பெண்கள் சொன்னாங்க, மற்றது ஃபுல்லா ஆண்கள் தாங்க. நாங்க ஒத்துக்கிறோம். சிறுதொண்ட நாயனார், திருநீலகண்ட நாயனார் பத்தினோட வரலாறு படிங்க. அவங்க ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் யாரு பெரிதும் காரணமாக இருந்தாங்கன்னா அவங்க மனைவி தாங்க. ஏன்னா சிறுதொண்ட நாயனார் தன் பிள்ளையே அந்த பக்திக்கு கொடுக்கணும் அப்படின்ற போது அதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறதா, அந்த அம்மா மனைவி. எந்த ஒரு தாய்மையை போற்றக்கூடியவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா? ஆனா தன்னுடைய கணவனோட பக்தி மார்க்கத்துக்காக அதுக்கு ஒத்து வழி கொடுத்தாங்க. ஆனால் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி இவங்களோட ஆன்மீகத்திற்கும் பக்திற்கும் அவங்க கணவர்மார்கள் உதவலனா பரவாயில்ல, ஆனா உபத்திரம் பண்ணாம இருந்தாருங்களான்றது அவங்க வரலாறு படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஐயா திருநாவுக்கரசர், நாவுக்கரசர்னா திலகவதி அம்மையார் இல்லைன்னா திருநாவுக்கரசர் இல்ல. அதாவது ஒரு பெண்ணாக பாவித்தால் மட்டும்தான் ஆண்டவனை முழு சரணாகதி அடைய முடியும்னு எத்தனையோ முறையில முயற்சி பண்ணி பார்த்துட்டு திருநாவுக்கரசர் தன்னை பெண்ணாக பாவித்து ஒரு பாடல் எழுதுறாரு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், முக்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சை ஆனால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகடுத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தாழ் பணிந்தாளே அப்படின்ட்டு பெண்ணா பாவிச்சாதான் அந்த ஆண்டவனுடைய சரணாகதி அடைய முடியும்னா இதை விட வேற என்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஐயா? ஐயா ஒண்ணு சொல்றேன். அதாவது ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்ப்போற்றும் அரசனாகவும் ஞானியாகவும் விளங்கக்கூடிய பிள்ளையதான் எல்லா தாய்மார்களும் விரும்புவாங்க, அப்படிதானே? அப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்க போதுன்றாங்க ஒரு பிரசவ தருவாயில ஒரு அம்மா கிட்ட. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் கழுத்து பிறந்தா அந்த பிள்ளை பக்திமானாகவும் பல கோயில்களை கட்டக்கூடியவனாகவும் பிறக்கின்றாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என்னை தலைகீழாக தொங்க விடுங்கள், எனக்கு பிறக்க போகும் பிள்ளை அரசனாகவோ ஞானியாகவோ இருப்பதை விட ஒரு பக்திமானாக பிறக்க வேண்டும், அவன் இன்னும் பல கோயில்களை கட்ட வேண்டும் என்று கூறினாரே. ஆனால் இதை விட அந்த தாய்மை எத்தனை அழகாக ஆன்மீகத்தை போட்டி இருக்கிறது என்று கூற முடியும் ஐயா. இப்போ விவேகானந்தர் சொன்னார் இல்லைங்களா, விவேகானந்தர் தானே இன்னைக்கு நம்ம உச்சத்துல வச்சு கொண்டாடுறோம், ஆன்மீகத்தில் அவர் தானே. அந்த விவேகானந்தரை வழிநடத்தியவர் யார்? அவருடைய தாய் தாங்க. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு முறையும் வருவாராம் விவேகானந்தர் தன் தாயிடம் கேட்பாராம், அம்மா நான் துறவு கொள்ள போறேன்ட்டு. சரி மகனே போயிட்டு அங்க இருக்கிற கத்தி எடுத்துட்டு வாங்குவாங்களாம். போய் எடுத்துட்டு வருவான். மகனே இது உனக்கான தருணம் இல்லை, நீ போயிட்டு வா, இன்னும் சிறிது காலம் எடுக்கணும்னா. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன பண்ணாரா, மறுபடியும் கேட்கிறேன், அம்மா நான் துறவு போகணும். சரி அந்த கத்தியை கொண்டு வாங்கினாங்களாம். இந்த முறை மகனே இதுக்கான உனக்கான சரியான தருணம் வந்தாச்சு, நீ துறவு கொள்ளலாம், ஆன்மீகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு காலம் நான் உங்களை கேட்டேன், நீங்க ஒத்துக்கல, இன்னைக்கு எனக்கு அனுமதி வழங்குனதுக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா தாயேன்னு கேட்டா, மகனே இவ்வளவு காலமும் நான் உன்னை சொல்லுவேன் அந்த கத்தி எடுத்துட்டு வான்ட்டு, நீ பாதுகாப்பான கைப்பிடி பகுதியை உனக்கு நான் இன்னைக்கு நீ எடுத்துட்டு வந்தது கூர்மையான பகுதியை உன் பக்கமாகவும் பாதுகாப்பான பகுதியை மற்றொரு பக்கமாக எடுத்து வந்தா என்று ஒரு ஆன்மீகத்தையும் பக்தியும் அவருக்கு கற்றுக் கொடுத்து போய் வா மகனே என்று ஒரு தாய் அனுப்பினார்கள் விவேகானந்தரை. கடைசியா ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேங்க ஐயா. மகாபாரதத்துல கடைசியா எல்லாம் முடிஞ்சு போச்சு.
பாரதத்துல பார்த்தாவும் பார்த்த சாரதிய ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தானா அர்ஜுனன், பார்த்த சாரதினா கண்ணன். இப்படி அவங்க உட்கார்ந்து முடிக்கும் பொழுது எல்லாம் முடிஞ்சு அர்ஜுனன் சொல்றாரு, கண்ணா இறங்குங்க. என்னன்னா இது எப்படின்னா கௌரவரை வெண்டுட்ட கர்வம் யாருக்கு வந்துருச்சு? அர்ஜுனனுக்கு வந்துருச்சு. ஏன்னா கண்ணன் இறங்கி கார் டிரைவர் இறங்கி ஓனருக்கு கதவு திறந்து விடுவார் பாரு, அந்த மாதிரி கதவு திறந்து விடுவான் கண்ணன்னு இவரு நினைச்சிட்டார். எல்லாம் அறிஞ்ச பரம்பொருளுக்கு அந்த விஷயம் தெரியாதா? இல்ல பார்த்தா நீ இறங்குன்றாரு. இல்ல கண்ணா நீ இறங்கு. இப்படியே ரெண்டு பேரும் சொல்லணும். ஒரு கட்டத்துல கோபம் அடைஞ்சு கண்ணன் என்ன பண்ணார்? இறங்க பார்த்தான்னு வேகமா சொன்னார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்களுக்கு ஆண்டவங்கிட்டயே அந்த அதிகார தோரணையை காமிக்க பழகிடுறாங்க. இதை ஃபுல்லா நான் சொல்லி முடிக்கிறேன். அப்படி சொல்லிட்ட போது உடனே கண்ணன் என்ன பண்றாரு? பார்த்தா இறங்கினே கண்ணன் இறங்கினே அந்த ரதம் தீப்பற்றி எரியுது. ஏன்னா அத்துணை சாபங்களையும் அத்துணை உயிர்களுடைய சாபங்களையும் அந்த ரதம் இருந்தது. அங்க பரம்பொருளே வடுவான கண்ணன் இருந்ததுனால பாதுகாப்பா பார்த்தா இருந்தான். இது அந்த ஆண்களுக்கு தெரியல. எனவே தான் சொல்கின்றேன், ஆண்களே, ஆண் என்ற கொம்போடு ஆண் என்ற கொம்போடு இருந்தால் நந்தி போல வெளியேத்தான் இருக்க வேண்டும். பெண் என்று வளைந்து கொடுத்தால் தான் கருவறை உள்ளே செல்ல முடியும். அந்த கருவறையில் அந்த பரம்பொருளை சுமத்து போற்றி வளர்க்கக்கூடியவள், ஆன்மீகத்தையும் போற்றி வளர்க்கக்கூடியவள் பெண்ணே என்று கூறி இந்த தீர்ப்பையே நடுவரும் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் நான் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.